ஆன்ட்டி, உங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணட்டும்? என்ன சமைக்கும் ஏமா என்கிட்ட வந்து கேட்குற? இட்ஸ் டோட்டல் யூ அண்ட் யுவர் ஹஸ்பண்ட் விஷ். எங்களுக்கு என்ன வேணுமோ அது மானும் மாமாவும் செஞ்சு சாப்பிட்டுக்க போகிறோம், சரியா? அப்புறம் இந்த வெளியே போகிறதுக்கெலாம் பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு எங்கே போகணுன்னு தோணுதோ ஜாலியாக போயிட்டு வாங்க. போயிட்டு லேட்டாக கூட வாங்க, டின்னர் கூட சாப்பிட்டு வாங்க, நோ ப்ராப்ளம். மருமகளே, மாமாக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கான். பிரியாணி நான் லெமன் ரைஸ் பண்ணிட்டேன். லெமன் சாதமா? அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது, அவர் சாப்பிட மாட்டார். பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கான், பிரியாணி செஞ்சிரு. அப்புறம் நேற்று 2 பேரும் வெளியே போனீங்களா? என்கிட்ட கேட்டீங்களா? வீட்டுல 2 பெரியவங்க இருக்காங்களே, கேட்டுட்டு வெளியே போவோம், அதெல்லாம் தெரியாதா? ஐயோ, நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. இப்படி சொல்லாம வெளியே போறது என்ன பழக்கம்? சொல்லாம யாரும் எங்கேயும் போக கூடாது. இந்த வீட்டுல யாரும் ஒரு குண்டு ஊசியை கூட தூக்கி போடக்கூடாது. நான் உங்களைத்தான் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன், புரியுதா? இது ஏன் வீடு. மருமகளே, எதுக்கு சட்னி எல்லாம் அரைச்சிட்டு இருக்க? என் பையன் சாம்பார் இருந்தாலே நல்லா சாப்பிடுவான். தோசை இட்லிக்கு சாம்பார் இருக்கா? அப்ப அது போதும், அவன் நல்லா சாப்பிடுவான், சரியா? அவனுக்காக ஸ்பெஷலா நீ சட்னி எல்லாம் அரைக்கணும்னு அவசியமே இல்லை. அவனை நாங்க அப்படி வளர்க்கவே இல்லைம்மா. கூல். என்னம்மா வெறும் சாம்பார் மட்டும் வச்சிருக்க? என் பையனுக்கு சட்னி இருந்தாதான் உள்ளேயே இறங்கும். அதுவும் தக்காளி சட்னிலாம் பிடிக்காது, தேங்காய் சட்னி இருந்தாதான் உள்ளேயே இறங்கும். பியூர் ஒயிட்டா இஞ்சியெல்லாம் போட்டு வச்சோன்னா அப்படி சாப்பிடுவான் என் பையன். தேங்காய் சட்னி மட்டும் பத்தாது, பொடியும் வேணும். நானே வீட்டில் செஞ்சது. பொடி தோசை, பொடி இட்லினா என் பையனுக்கு அவ்வளோ பிடிக்கும். கொஞ்சோண்டு பொடியில் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி கலக்கி எடுத்து அப்படியே சாப்பிட்டோன்னா ஸ்ட்ரைட்டாக வயிற்றுக்குள்ளதான் போய் விழுகும், வலிக்கிட்டு போய் விழுகும். அவ்வளோ ருசி. பொடியை கலக்கி எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா ஹாஸ்பிட்டலில் தான் போய் அட்மிட் ஆகும். என் கையால் நானே செஞ்சது. எடுத்து அப்படியே அவனுக்கு ஊட்டி விட்டேன்னா அதில் இருக்க எண்ணெய் கூட தண்ணி மாதிரி டைஜஷன் ஆயிரும். அம்மாவோட கை பக்குவம். கலக்கி வை.